செய்திகள். தென்னிந்திய மாநிலமான கேரளாவில் இடம்பெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் கேரளாவில் பின்தங்கிய நிலையில் வாழும் கிறிஸ்தவர்களுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்துவதாக உறுதியளிக்க வேண்டும் என்று அம்மாநிலத்தின் கத்தோலிக்க தல திருஅவை தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். லத்தீன் வழிபாட்டு முறையை பின்பற்றும் 12 மறைமாவட்டங்களைச் சேர்ந்த ஏறக்குறைய 15 லட்சம் கிறிஸ்தவர்கள் வாழும் கேரள மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 9 வியாழனன்று இடம்பெற உள்ளது. இந்நிலையில் தங்கள் கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையில் சேர்க்கும் கட்சிகளுக்கே தாங்கள் ஆதரவளிக்க இருப்பதாக கேரள கத்தோலிக்க தல திருஅவை தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு கேரள மாநில அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆணையம் சமர்ப்பித்த அறிக்கையில் பின்தங்கிய கிறிஸ்தவ சமூகங்களுக்கிடையே கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக நலத்திட்டங்களை மேம்படுத்துவதற்கான 100க்கும் மேற்பட்ட பரிந்துரைகளை செயல்படுத்த வேண்டும் என்பதே கேரள கத்தோலிக்க தல திருஅவை தலைவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் தற்போது ஆளும் இடது ஜனநாயக முன்னணி அரசு கடந்த மாதம்தான் இந்த அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட்டுள்ளது என்று கூறியுள்ள கேரள தல திருஅவை தலைவர்கள், எங்களின் கோரிக்கைகளை தேர்தல் வாக்குறுதிகளில் சேர்ப்பது தொடர்பாக முக்கிய அரசியல் கட்சிகளை தொடர்பு கொண்ட போதிலும் அவர்களிடமிருந்து இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று கூறியுள்ளனர். மத்திய கிழக்கில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் மோதல்களை எதிர்கொள்ள இறைவேண்டல் மற்றும் நோன்பு ஆகியவற்றை மட்டுமே ஆயுதங்களாக பயன்படுத்துமாறு கிறிஸ்தவர்களை வலியுறுத்தினார் புனித பூமியின் முன்னாள் பாதுகாவலர் அருள்பணியாளர் பிரான்சிஸ்கோ பாட்டன். மார்ச் 19 வியாழக்கிழமையன்று யோர்தானில் உள்ள நெபோ மலையில் விவசாயிகளுக்கு உரையாற்றிய போது இவ்வாறு வலியுறுத்தினார் அருள்பணியாளர் பாட்டன். காசா மற்றும் லெபனோனில் ஏற்பட்டுள்ள மனிதாபிமான நெருக்கடியை சுட்டிக்காட்டியுள்ள அருள்பணியாளர் பாட்டன் அவர்கள் இடம்பெயர்ந்த மக்கள், பேரழிவிற்குள்ளான உள்கட்டமைப்புகள் மற்றும் உணவு மற்றும் மருந்துகளின் கடும் பற்றாக்குறை குறித்தும் விவரித்தார். மேலும் தீர்வு காணப்படாத மோதல்கள் பயங்கரவாதத்தை உருவாக்கும் என்று எச்சரித்த அவர், வன்முறையற்ற தீர்வுகள், அனைத்துலக அளவிலான நடவடிக்கைகள் மற்றும் அமெரிக்காவின் கொள்கையில் மாற்றம் ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தினார். கடந்த காலங்களில் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோர் விடுத்த அமைதிக்கான வேண்டுகோள்களை முன்மாதிரியாக கொண்டு உலக அமைதிக்காக அனைத்து விசுவாசிகளும் ஒன்றிணைந்து இறைவேண்டல் மற்றும் நோன்பை கடைபிடிக்கும் ஒரு மாபெரும் ஆன்மீக கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் அருள்பணியாளர் பாட்டன். கம்போடியா நாட்டின் பூர்வீக இனமான கெமர் இனத்தின் முதல் ஆயரான மேதகு ஜோசப் சாலஸ் உட்பட கெமர் ரூச் ஆட்சி காலத்தில் கொல்லப்பட்ட 12 கத்தோலிக்கர்களை புனிதர் என அறிவிக்கும் செயல்முறையில் கம்போடிய கத்தோலிக்க தல திருஅவை ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியுள்ளது. இந்த 12 மறைச்சாட்சிகளின் வாழ்க்கை மற்றும் இறப்பு குறித்த மறைமாவட்ட அளவிலான ஆய்வு நிறைவடைந்துள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ள தல திருஅவை அதிகாரிகள் இதற்காக 3000 பக்கங்கள் கொண்ட விரிவான ஆய்வறிக்கையினை மறைமாவட்டம் தயார் செய்துள்ளது என்றும், இந்த ஆய்வின் முடிவுகள் 12 பேரையும் வணக்கத்துக்குரியவர் என்று அறிவிப்பதற்கான கோரிக்கைக்கு வலு சேர்க்கின்றன என்றும் கூறியுள்ளனர். அருள்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோரை உள்ளடக்கிய இந்த 12 பேரும் போல்பாட் என்ற சர்வாதிகாரியின் கொடூரமான ஆட்சியின் கீழ் 1970 மற்றும் 1977 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் கொல்லப்பட்டனர். கம்போடிய கத்தோலிக்க சமூகத்தை வழிநடத்திய ஆயர் சாலஸ் அவர்கள் கிறிஸ்தவர்களின் மீதான அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வந்த சூழலிலும் நாட்டை விட்டு வெளியேற மறுத்து இறுதியில் அடக்குமுறையினால் உயிரிழந்தார். லெபனோனில் மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு பெரும் சுமையால் அவதியுறும் மக்களின் நலவாழ்வு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 32.5 டன் அவசர மருத்துவ பொருள்களை உதவியாக வழங்கியுள்ளது யுனிசெப் நிறுவனம். யுனிசெப் நிறுவனம் ஏற்பாடு செய்த வாடகை விமானம் மூலம் வந்தடைந்த இந்த விநியோகப் பொருள்கள் மோதல் தொடங்கியதிலிருந்து கொல்லப்பட்ட 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட அதிகரித்து வரும் உயிரிழப்புகளுக்கு சிகிச்சையளிக்கும் மருத்துவமனைகள், ஆரம்ப நலவாழ்வு மையங்கள் மற்றும் இயங்குநிலை மருத்துவ பிரிவுகளுக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளன. மருத்துவமனைகள் பெரும் அழுத்தத்தில் இருக்கும் நிலையில் விபத்து சிகிச்சை, தாய் மற்றும் குழந்தை நலன் மற்றும் தொற்று நோய்களுக்கான சிகிச்சை ஆகியவற்றுக்கு யுனிசெப் நிறுவனத்தின் இந்த வழங்கல்கள் மிகவும் இன்றியமையாதவை. மார்ச் 2 திங்கட்கிழமை முதல் யுனிசெப் நிறுவனம் லெபனோன் நாட்டிற்கு 800 டன் நிவாரணப் பொருள்களை வழங்கியுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.